சன் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு சீரியல் தான் பூவா தலையா. கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் டெலிகாஸ்ட் ஆக தொடங்கின இந்த சீரியல் இப்போ வரைக்கும் 200 எபிசோட்ஸை தாண்டி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. தர்ஷனா ஸ்ரீபால் இந்த சீரியல் மூலமாக தான் மெயின் லீட் ஆக்ட்ரஸாக நடிக்க தொடங்கினாங்க. சௌந்தர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க. பூவா தலையா சீரியலுக்கு முன்னாடி தமிழும் சரஸ்வதியும் அண்ட் சித்தி 2 சீரியலில் லீடாக இல்லாமல் நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டாங்க. நிறைய பேர் இவங்க யாருன்னு தேடி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டுலாம் வந்தாங்க. அதே சமயம் இந்த சீரியலுக்கு இப்போ வரைக்குமே மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த சீரியல் முடிய போறதா இப்போ ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்திருக்கு. இந்த சீரியல் முடிய என்ன காரணம் அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியாகல. ஆனா இந்த சீரியல் முடிய போறது உறுதியாகி இருக்காம். சீக்கிரமே கிளைமேக்ஸ் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. பூவா தலையா சீரியல் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த டைம்ல தான் சன் டிவில இப்போ புதுசா லான்ச் ஆக போற மணமகளே வா சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போகுதாம். பூவா தலையா சீரியல் முடிய போகுதுன்னு கேள்விப்பட்ட பலரும் நல்லா போயிட்டு இருந்த சீரியலை ஏன் முடிக்கணும், தர்ஷனா இந்த சீரியலுக்காக தான் தமிழும் சரஸ்வதியும் சீரியல்லாம் விட்டு வந்தாங்க, இப்படி பண்றது நியாயமானலாம் கேட்டுட்டு வராங்க. அண்ட் மேலும் ஆனந்தராகம், வானத்தை போல, கயல் மாதிரியான சீரியலை முடிக்கலாம், கதையே இல்லாம ரொம்ப இழுக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு பூவா தலையா சீரியலை முடிக்கிறீங்களேன்னு புலம்பிட்டும் வராங்க. பூவா தலையா சீரியல் ஆக்டர்ஸ் யாராவது இது உண்மையா இல்ல வெறும் வதந்தியா அப்படிங்கறத சொன்னா மக்களோட குழப்பம் தீரும்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி தான் விஜய் டிவிலையும் பலரும் விரும்பி பார்த்த மோதலும் காதலும் சீரியல் டிஆர்பி கம்மியா இருக்கிற காரணத்தினால முடிவுக்கு வந்துச்சு. பூவா தலையா சீரியல் முடியறதுக்கு காரணமும் இந்த டிஆர்பி கம்மியானனால இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. சீக்கிரமே இந்த சீரியல் முடியுதா இல்லையா அப்படிங்கிறது அபிஷியலா தெரிய வரும்னு நம்புறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பூவா தலையா சீரியல் ஒருவேளை முடிஞ்சா நீங்க அந்த சீரியலை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.